ஆன்லைனில் ஒரு மிஷின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அமேசானில். அது எதனாலனா சுவிட்ச் போர்டெலாம் கழட்டுறதுக்கு வந்து ஸ்க்ரூலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் எடுக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் குயிக்காக ஆகிறதுக்கோசம் ஆன்லைனில் மிஷினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மிஷினை உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் அந்த மிஷினு. ஃபுல்லாக பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட் பேட்ரி, ஐபில் பிராண்டு. அதுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று, 2 பின் சார்ஜரு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மிஷின் ஒன்று. இந்த மிஷினில் வந்து ஆக்சுவலாக ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இது வந்து ஃபிட்டிங் இன்சைட் பண்ணிவிட்டு அப்படியே லாக் பண்ணிடணும். இதான் லாக் பண்ணுறது, இதான் லாக்கிங்கு. மறுபடியும் விட்டு கழட்டும் போது இதை லெஃப்ட் சைட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரிவர்ஸில் காட்டணும். இந்த லைட் ஒன்று எரியுது. இது எதனாலனா நம்ம வேலை செய்கிற இடம் வந்து இருட்டாக இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த லைட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17 வரைக்கும் இருக்குது ஸ்பீடு. அதுக்கப்புறம் நம்ம வாலில் ட்ரில் போடுறதா இருந்தால் கூட இதில் வச்சு போட்டுக்கலாம். இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த 1 இருக்குது, 1லேருந்து இப்படி போட்டோன்னா 2 ஆகிடும். இன்னும் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, இதில் வந்து 3 லைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரியும் பாருங்கள். ரெட்டு, எல்லோ, க்ரீனு 3 லைட் எரியுது. எதனாலனா சார்ஜர் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் இது. அப்புறம் இந்த பேட்ரி, முக்கியமாக வந்து பேட்ரி தான், 12 வோல்ட் பேட்ரி. சப்போஸ் சார்ஜர் இறங்கிடுச்சு ரெட்டில் வந்துடுச்சுன்னா இந்த 2 பட்டன் இருக்குது. இந்த 2 பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தால் வந்துடும் ஈஸியாக. வேறு இன்னொரு 12 வோல்ட் பேட்ரி இருக்குது. அந்த 12 வோல்ட் பேட்டரி இன்சைட் பண்ணிடலாம். இன்சைட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக உட்கார வைக்கணும். கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வச்சு இப்படி போயிடும். கொஞ்சம் கேப் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி இந்த சைடும் கொஞ்சம் புஷ் பண்ணி தள்ளனா ஈஸியாக போயிடும். ஒரு சிலர் வந்து இப்படியே பட்டுன்னு அழுத்துறதுனால இதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். சீக்கிரம் உங்களுக்கு இது வந்து லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது.